60 நாள்ல 20,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து கேட்குறாங்க. என்னங்க ஆட்சி இது? இது வந்து ஏமாற்றம் தான். மாற்றமே கிடையாது அப்படின்ற மாதிரி நெறைய விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் விஜய் மேல வந்து இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும், சிஎம் விஜய் அவர்கள் ரொம்ப கூலா மக்களை வந்து சந்திப்பதா இருக்கட்டும், மக்களுக்கு தேவையான விஷயங்கள வந்து செய்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனா, அவருக்கே இன்னைக்கு நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாக் வந்து குடுத்திருக்கு அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல், நம்ம சிஎம் விஜய் அவர்கள் நீதிமன்றத்துக்கு குடுத்த பதிலடி அப்படிங்கிறது வந்து வேற லெவலு. ஸோ நீ ஒண்ணு செஞ்சா நான் ஒண்ணு செய்வேன்டா அப்படின்ற மாரி, மக்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன பார்த்துட்டு கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு இல்லாமல் உயிர் நீத்த கரூர் மக்களுக்கு நான் ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு எண்ணம் வந்து பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல், டெய்லி ஏதாவது ஒரு ஆய்வு, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு, இந்த மாதிரி ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பக்காவா வந்து தமிழகத்தை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஊழல் அப்படிங்கிறது பெரும் கரை. அது வந்து உடனே வந்து அழிச்சா போகாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை நீக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு பாராட்டுக்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஃப்ளாஸ் இருக்கா? இல்லையா? சொல்லு போத. முட்டு கொடுக்காத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அதாவது ஃப்ளாஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத தாண்டி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. நெகட்டிவ்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சியில் நெகட்டிவ்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது, பாசிட்டிவ்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் பேசுகிறேன். ஓகே, அடுத்து நம்ம செங்கோட்டையன் அவர்கள் முதல்லயே பிளான் பண்ணிட்டாப்புல, இந்த மாதிரி 2,500 ரூபா வந்து இப்போயே உடனே கேட்குறீங்க, 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல டிஎம்கே ஆட்சியில், வந்து உடனே கொடுத்தாங்களா? 2 வருஷம் ஆயிடுச்சுல, அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ கீழே கேட்டாங்க, அப்போ மாற்றம் எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பேசி திருப்பியும் வந்து தாவைக்கா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் மொக்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மாற்றம் சொல்லிட்டு வந்தவங்க திருப்பியும் அதே நீங்கள் சொன்னீங்கன்னா மக்களுக்கு அது வந்து திருப்பி ஒரு ரிப்பீட்டேட்டிவாக இதே வந்து பேசிட்டே இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதனால கீழே நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிராக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதலமைச்சர் விஜய் இதெல்லாம் வந்து கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் ஆகிடுச்சு. நம்ம முதலமைச்சர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாரு. கண்டிப்பாக அப்ரூவல் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா ஏர்போர்ட் வந்தால் தான் நிறையா வந்து டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி. இதனுடைய உங்களுடைய கருத்து என்ன? அதுக்கு மறுபரிசீலனை வந்து பண்ண போகிறாராம். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்த அமைச்சர் புஷி ஆனந்த் பார்த்தீங்களா இன்றைக்கி அப்படியே வந்து ஒரு ஸ்கூட்டியில் வந்து உள்ளே வந்துட்டார் பூந்து வந்து அவர் வந்து அவருடைய கலப்பணி செஞ்சுட்டாரு. அதாவது ஷூவை வந்து அவரே தான் தூக்கி வச்சுட்டு உள்ளே நிற்கிறாரு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து களப்பணி வந்து உள்ளே போகிறப்ப ஆய்வு பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்தில் தூக்குறதுக்கு ஒருத்தன், வேட்டியை பிடிக்கிறதுக்கு ஒருத்தன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் வந்து திமுக கலந்துருப்பானுங்க. ஆனால் புஷியானந்த் பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளியாக உள்ளே இறங்கி மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் முதலமைச்சர் விஜய் வந்தார், கோயம்பேட்டில் இருக்க பிளான்ட்டு கொஞ்சம் பார்த்தாரு, ஆர்ஓ பிளான்ட்டை பார்த்துட்டு அதுக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டார். வெளியே வந்து கை கட்டி மக்கள்கிட்ட வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி யாராவது பார்க்க முடியுமா? ஸோ என்னதான் விமர்சனங்கள் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து மக்களுக்கான முதல்வர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக நல்லா தான் நடக்கும், நல்லதே நடக்கும் நம்ம விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அப்படிங்கிறது தான். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மதுரை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு ஷாக் கொடுத்துருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் சும்மா இருப்பாரா? டேய் நான் உங்களுக்கு ஷாக் கொடுக்குறேன்டா அப்படின்ற மாதிரி மேல்முறையீடு போயிட்டார். அதாவது கரூர் விவகாரத்தில் அரசாணை வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு, அதாவது எல்லாத்துக்கும் அரசு உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட்டில் வந்து லாக் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க? அப்போ சிவகாசி வெடி விபத்தில் வந்து இறந்தவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்களா? அவங்கள பார்த்து அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்றீங்களா? அதெல்லாம் வந்து கொடுக்க முடியாது. வேணா திறன் பயிற்சி வழங்கி அவங்கள வந்து நீங்கள் டியூன் பண்ணுங்க, மற்றபடி அரசாணை வழங்க முடியாது. இதுக்கு நானும் வந்து வரவேற்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக வந்து கொடுக்க வேண்டிய ஒரு வேலை இவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒன்றுமே பண்ணாமல் டக்குன்னு வந்து வாங்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணலாம், வேறு மாதிரியான உதவி பண்ணலாம். பட் இதுக்கான எஃபர்ட் போட்டு படித்தவங்களுக்குள்ள வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பாழா போயிடும். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் நான் பாராட்டுறேன். பட் இருந்தாலும் நோ, நான் கொடுப்பேன் அவங்களுக்கு பதிலடி, மேல்முறையீடு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களாம். அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஸ்டாலின் அவர்கள், விஜய் அவர்கள் அவ்வளோ சொன்னாங்க இந்த மாதிரி ஒழுங்காக பத்திரத்தில் வந்து கொடுக்கல சொத்து மதிப்புன்ட்டு. அதாவது ஸ்டாலின் அவர்களோட விஜய் அவர்கள் தான் வந்து பணக்காரன்னா பார்த்துக்கோங்க. திருட்டு கும்பல் 10,000 தான் ரொக்க பணம் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா? அதற்கு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்களா? அது வந்து ஹைகோர்ட் இன்னைக்கு வந்து ஒரு இடி இறக்கிருக்கு ஸ்டாலின் கிட்ட. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகவல் என்ன மறைக்கிறிய, என்னென்ன இது பண்ணியோ அதை சொல்லு, டீட்டெயிலாக சொல்லணும். அறக்கட்டளைன்னு ஒன்று வந்திருக்கு, அது டாக்குமெண்ட்டில் வரல.
ப்ளஸ் உன்னுடைய சொத்து மதிப்பு என்ன கிளியராக இல்லை அப்படின்றதுக்கு ஒழுங்காக நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டாங்க. ஸோ இந்த பெரிய தத்தி என்ன பண்ண போகிறது அப்படிங்கிறது தெரில. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. அடுத்து இந்த இர்ஃபான் திமுகவுடைய சொம்புங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஒரு குண்டா இருப்பான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுக வந்து சப்போர்ட் பண்ணி அவன் நிறைய இடத்துல இருந்து காப்பாற்றினாங்க. கனிமொழிலாம் வந்து இது பண்ணியிருந்தான், உதயநிதியை கூப்பிட்டு வச்சு பண்ணியிருந்தான், அதாவது இன்டர்வியூ பண்ணியிருந்தான். ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு சிக்கல் என்னன்னா, பழைய தூசி தட்டிட்டாங்க. ஒன்றும் மன்னிப்பு மட்டும் தான் கேட்டிருந்தான். இந்த குழந்தையோட பாலினம் வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருந்தான் தெரியுமா, இந்த குண்டை தடிப்பையன். அதை வந்து பார்த்தீங்கன்னா டபால் வந்து எடுத்து மன்னிப்பு மட்டும் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ரூட்டில் வந்து கொடுக்கணும், தகுந்த தண்டனை கொடுக்கணும். இது வந்து பிசி அண்ட் பிஎன்டிடி சட்டம் படி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குற்றம். ஸோ அதனால் அவரை வந்து கைது செய்யணும், திருப்பியும் விசாரணை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே விஜய் தான் காரணம். எது இர்ஃபான் கைதுக்கு டிஎம்கேயோட சப்போர்ட்டில் இருந்தார். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க. எதுக்குடா அவன் தப்பு செஞ்சுருக்கான்டா, திமுக இதில் வந்து அவன் காப்பாற்றிருக்காங்க அப்படின்றதுக்காக இப்போ வந்து தாவேக்கா வந்தவனா அதை வந்து அப்படியே பார்த்துட்டு போக முடியாது. தப்பு பண்ணால் எவனாக இருந்தாலும் தண்டனை கண்டுபிடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக இர்ஃபானுக்கு இதில் தகுந்த தண்டனை வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கூற்றம். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இன்னைக்கு. அதெல்லாம் முதலமைச்சருக்கு மக்கள் நல்ல செய்யணும் அவசியம் கிடையாது. எங்களை மாதிரி ஆட்களை தூக்கி உள்ளே போடணும்னா, ஆமாம் இவங்க பெரிய தியாகி, சுதந்திர போராட்ட தியாகி மார்க்கண்டேயன், அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாம் இவங்க தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. இவனெல்லாம் ஒரு பிக்காலி பேருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து நான் சாதனை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சீன் போட்டு கிடந்துச்சு. என்னத்தை அது சின்ன தத்தி பெரிய தத்தி இருக்கிறதுனாலேயே விஜய் அவர்களுக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து கனிமூல கொள்ளை நம்ம ஹைலைட் பண்ணியிருந்தோமா, இப்போ விசாரணை நடத்திட்டார் முதலமைச்சர். இன்னைக்கு டிஸ்கஷன் போச்சு. என்ன லாரி ஏதோ விடலையாம, எதுக்கு வந்து நீங்கள் விடலை, எதுக்கு அங்கே அப்ரூவல் கொடுத்துட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு, அரசுக்கு வருமானம் என்ன அதில் அப்படின்னு சொல்லி நொங்கு எடுத்துட்டார் அன்னைக்கு. எப்படி சும்மா இருப்பார், அடிச்சு நொறுக்கிட்டாப்புல விஜய் அவர்கள் அப்படிங்கிறது தான். அடுத்து மேயர் பிரியா வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தாவேக்கா தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கட்டமைக்கிறாங்க. இங்கே பாரு, சேகர்பாபு பற்றி தெரியும், உங்களை பற்றியும் தெரியும், நீங்கள் எது எதுக்கெல்லாம் வந்து ஊதுவீங்க, எது இதெல்லாம் படம் எடுத்து ஆடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை மேயர் பிரியா அவர்களே, நீங்கள் ஏதாவது வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அடுத்து பட்ஜெட்டு இந்த 5-6ஆம் தேதி ஆகஸ்ட்டில் வரப்போதா, திமுக எதுக்கு கேள்வி கேட்கலாம், அவங்க அறிவிச்சாங்கன்னா என்னென்னலாம் போட்டு முடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் போட போகிறாங்களாம். யார் நம்ம சின்ன தத்தியும் பெரிய தத்தியும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வரவேற்கிறோம். ஓகே. அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் 3வது நாளாக இன்னைக்கு போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா கிடுக்குப்பிடி விசாரணை. சும்மாலாம் கிடையாது, அடித்து துருவி விசாரிச்சிருக்காங்க. யோ என்னையா நீ அப்படின்ற மாதிரி, ஏதோ காசு கொடுத்தியாமல, எவ்வளோ கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஒரு தடவை மதியம் ஒரு தடவை வந்து போயிட்டு இருக்காராம். பரவாயில்ல, டிஃபன் கட்டி விடுங்க, மதியம் சாப்பிட்டாங்க போய்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து 100 கோடி மோசடி, நில மோசடிக்கு ஜஸ்டின் மணிகண்டன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீனில் எழுதிருந்தாங்க. அவளை போட்டு துருவிருக்காங்க. அது எப்படா நீ எழுதி வச்ச 2 கோடியை சொல்கிறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை மூவ்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். அதில் திமுகவுடைய பிரமுகரும் வந்து முக்கிய ஒரு குற்றவாளியாக கருதப்படுகிறார். அப்படிங்கிறப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரில. ஆனால் நம்ம ரொம்ப செம ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி கொஞ்சம் சர்க்கிள் இருந்தாலும் திமுக கம்பேர் பண்ணும்போது பெட்ரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். குட் பை.